தலைப்புச் செய்தி நோக்கிய பயணம் எஸ்கேடிவி ஃபர்ஸ்ட் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஷாதிக் அகமது, வாசிப்பவர் MKM ஹிதாயத்துல்லா. மனித உரிமை பணிக்கான அமைப்பினால் நூல்கள் வழங்கும் நிகழ்வு மனித உரிமை பணிக்கான அமைப்பின் கிழக்கு மாகாண அமைப்பாளர் ஜனாப் MFM ஃபாரூக் தலைமையில் ரப்பர் மண்டல் லஸ்கர் பெண்கள் உயர்தர பாடசாலை மண்டபத்தில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக மட்டக்களப்பு மத்திய வளைய கல்வி பணிப்பனையில் இருந்து MLA சபூர் அவர்களும் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்ததுடன் கௌரவ அதிதிகளாக போலீஸ் நிலைய நிர்வாக பொறுப்பதிகாரி சப் இன்ஸ்பெக்டர் SLM ஷரோக், சமூக சபை உத்தியோகத்தர் AC நஜ்முத்தீன் ஆகியோரும் விசேட அதிதிகளாக மனித உரிமை அமைப்பு இணைப்பாளர் ரிஃபாட் யாசின் அவர்களும் கலந்து சிறப்பித்ததுடன் பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள் பங்கு பெற்றனர். இந்நிகழ்வில் பாடசாலை மாணவர்களுக்கு மனநலம் பேணுவோம் உடல்நலம் காப்போம் எனும் நூல் சுமார் 100 மாணவர்களுக்கு வழங்கப்பட்டதுடன் அதிதிகளுக்கும் வழங்கப்பட்டது. சிறந்த மாணவ சமூகத்தை உருவாக்க வேண்டும் எனும் வாசிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்தவும் அதன் மூலம் மாணவர்களின் அறிவுக்கு விருந்தாக இந்நூல் அமைப்பு பெற்று இருப்பது கண்டு அதிதிகள் தங்கள் உரையில் சிறப்பாற்றினர். மனித உரிமை பணிக்கான அமைப்பின் செயலாளரும் நூலாசிரியருமான அல்ஹாஜ் அப்துல் கஃபூர் அவர்களின் விசேட செய்தி ஒன்றினை செய்தியாளர் ஃபாத்திமா ரிஸ்னி அவர்களால் வாசிக்கப்பட்டதுடன் வரவேற்பு பெற்றிருந்தது. நூல் பற்றிய கருத்துரையை அமைப்பின் இணைப்பாளர் ரிஃபாட் யாசின் வழங்கினார். சமூக சேவை உத்தியோகத்தர் உரையாற்றும் போது இவ்வாறான ஏற்பாட்டை செய்து இவ்வாறான நூல்களை மாணவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க ஏற்பாடு பண்ணிய ஏற்பாட்டு குழுவுக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு அறிவுபூர்வமான நல்ல பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருப்பது கண்டு பெருமிதம் அடைவதாக கூறினார். பிரதம அதிதி சபூர் அவர்கள் மாணவர்களுக்கு கிடைத்துள்ள சிறந்த நூலை நன்கு பயன்படுத்தி சகல விடயத்துக்கும் தேவையான அறிவாற்றலை வளர்த்துக் கொள்ள பயன்படுத்த வேண்டும் என்றார். பாடசாலை மாணவர்களுக்கு அதிதிகளால் நூல் வழங்கப்பட்டு நன்றியுடன் நிகழ்வு பெற்றதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். பக்கங்களை கொண்ட புத்தகம் இதனுடைய தலைப்புகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக நீங்கள் வாசித்து என்னுடைய விளாபரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆகவே இந்த புத்தகத்தினுடைய உங்களுக்காக வேண்டிய இந்த புத்தகத்தில் உள்ள வினாக்களை நாங்கள் இதிலேயே ஏற்பாடு செய்கின்றோம். இந்த புத்தகத்தை வாசித்து அதுக்குடைய வினாக்களை நீங்கள் உங்களுக்குரிய வினாக்களுக்காக பதிலளித்து அதனுடைய உங்களுக்கு பலாபலமான பிரயோசனமான உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நற்சான்றுகளை வழங்க இருக்கின்றோம். நற்சான்றுகள் என்றால் மாணவ செல்வங்களை உங்களுடைய வாழ்க்கையில் மனித உரிமை பணிக்கான அமைப்பில் இந்த நற்சான்றுகள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஒரு தொழிலாகவோ அல்லது ஒரு நற்சான்றுகளை பெற்று எடுத்துக்கொண்ட ஒரு இடத்துக்கு செல்வது என்றால் நீங்கள் இதை கொண்டு கொடுத்தால் உங்களுக்கு அனுப்பிய நன்மைகளை பெற்றுக் கொள்வீர்கள். இதற்குரிய உங்களுக்கு நற்சான்றுகள் இந்த மண்டபத்திலேயே நாங்கள் இதுக்குரிய மாணவர்கள் எக்ஸாமிலே பாஸ் பண்ணப்பட்டால் இதற்குரிய சான்றிதழை நாங்கள் வழங்குவதற்காக இருக்கின்றோம். ஆகவே இதை இந்த புத்தகத்தை நீங்கள் கொண்டு வைத்து விடாமல் இந்த புத்தகத்தில் உள்ள அனைத்து மனநலம் போல உடனே பார்ப்போம் என்று வார்த்தையிலே அனைத்து முக்கியமான இதழையும் கொண்ட உள்ளது. என்னுடைய மனித உரிமை பணிக்கான அமைப்பின் செயலாளர் நாயகம் இதை பற்றி மாணவர்கள் நல்லொரு நிலைமை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புத்தகத்தை அவர் ஒரு அறிவுள்ளராக விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இது இப்ப ஒரு விளங்கு மாநிலத்தில் எங்களுடைய கோட்டங்களில் மட்டக்களப்பு மற்றது கிழக்கு மாகாணத்தில் உள்ள அம்பாறை மாவட்ட சால பாடசாலை மாணவிகளுக்கும் இதை பற்றி நாங்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். விழிப்புணர்வாக இதை பற்றி நாங்கள் பேசுவதால் இந்த போதைப் பொருள் வஸ்துக்கள் மற்ற பிள்ளைகளின் நடைமுறைகள் மொபைல் போன்கள் பெற்றோர்களை கட்டியப்படுத்தாமே இதைகளை பற்றி அழகாக எப்படி செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த புத்தகத்தை நாங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றோம். மனித மாணவ செல்வங்கள் வாழ்க்கையின் நடைமுறையை எப்படி கொண்டு ஒரு நல்ல நிலைமை அடைய வேண்டும், நீங்கள் வாழ்க்கையிலே ஒரு நல்ல உயர்வை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புத்தகத்தை எங்கள் மனித உரிமை பணிக்கான அமைப்பின் செயலாளர் நாயகத்தில் தொகுப்பாக நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இது ஒரு நற்சான்று. இன்ஷா அல்லாஹ் அதிகமாக பேச நேரம் கிடைக்கவில்லை இருந்த உங்களுடைய இந்த மனித உரிமை பணிக்கான அமைப்பில் இதுக்குரிய புத்தகத்தில் இருக்கின்ற விழாக்களை நாங்கள் இந்த மாணவ செல்வர்களுக்கு அதிகமாக நாங்கள்
உங்களுடைய வினாக்களை எடுத்து அதற்குரிய நற்சான்றுகளை புலங்களுக்காக நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆகவே வாசித்து உங்களுக்கு யாருக்கு இதுக்கு உங்களுடைய மாணவ செல்வங்கள் யார் யாரெல்லாம் விரும்புகிறார்களோ தேவையானவர்கள் மாற்றுகிறோம். நாங்கள் யாரையும் வற்புறுத்தவில்லை. இந்த நாங்கள் தருகின்ற நோட்ஸில் நீங்கள் பெற்றுக்கொண்டு யாராவது தேவை என்பதை நீங்கள் எக்ஸாம் நம்பர் வைக்கி அதுக்கு நீங்க அப்ளிகேஷன் எங்களுக்கு கொடுத்தாங்கள் அதுக்குரிய நாங்கள் வினாத்தாள்களை அனுப்பணும். அதை நீங்கள் புத்தகத்தை வாசித்துத்தான் இந்த பகுதி பிள்ளைகளுக்கும் மாணவர்களுக்கும் மாணவர்களுக்கும் கையளிக்கப்பட வேண்டும் என்ற எங்களது வேண்டுகோளின் அடிப்படையில் இந்த புத்தகங்கள் இந்த பொக்கிஷமான நூல்கள் உங்களுக்கு எல்லாம் வழங்கி வைக்கப்படுகின்றது. ஆகவே கிடைத்த சந்தர்ப்பத்தை நல்லதொரு சந்தர்ப்பமாக கருதி கொண்டு எந்த நோக்கத்திற்காக உங்களை இவ்வளவுக்கு அழைத்து இந்த புத்தகங்களை நாங்கள் வழங்குவதற்கு முன்னின்று கூடப்பட்டோம். அதற்கு பகரமாக நீங்கள் செய்ய வேண்டிய உபகாரம் இந்த புத்தகங்களை நன்றாக படியுங்கள். அதன் பிற்பாடு கேள்விகளுக்கு பதில் எழுதுங்கள். அதன் மூலமாக கிடைக்கின்ற நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அன்பாக பணிவாக தயவாக மாணவர் செல்வங்களிடம் இத்தருணத்தில் நான் வேண்டுகோள் நீங்கள் கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு தேவையான உள்ளடக்கியதாக விளையுங்கள். இந்த புத்தகத்திலே உள்ளடக்கி என்பது உங்களது எதிர்கால நடவடிக்கைக்கு மிகவும் ஒரு புது சக்தியாக அமைந்திருப்பது மாற்றுவதற்கு குறிப்பாக போனால் இன்றைய தலைமுறை ஆழ்பட்டிருக்கின்ற போதை வஸ்து பாவனை தொடர்பான விடயங்களிலே இந்த புத்தகத்திலே கூடுதலாக உள்ளடக்கப்பட்டிருக்கிறது ஒரு விடயம். எனவே இவ்வாறான விடயங்கள் பாடசாலை மட்டத்திலிருந்து பாடசாலை மாணவர்களுக்கு இந்த புத்தகம் வாசிப்பு என்கின்ற அந்த விடயத்திலே அவர்கள் தெளிவுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்ற இந்த விடயத்தை நான் மிக தெளிவாக குறிப்பிட்டார்கள். எனவே இந்த இடம் பேசுவதற்கு ஒரு பொருத்தம் இல்லாத ஒரு இடமாக இருந்தாலும் அன்புக்குரிய மாணவர்களுக்கு இந்த புத்தகத்தில் இருக்கின்ற விடயங்கள் எதிர்கால சபல செயற்பாடுகளுக்கு ஒரு உறுதுணையான ஒரு விடயமாக இருக்கும் என்று கருதி இவ்வாறான விடயங்கள் பாடசாலை மட்டத்திலே இருந்து தொடக்கம் செய்யப்பட்டிருப்பதற்கு ஏராளம் நகர பிரதேச செயலகத்தினுடைய சமூக சேவை உத்தியோகத்தில் உள்ள அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இவ்வாறான விடயங்கள் ஏராளம் பிரதேசத்திலே முன்னெடுப்பதற்கு பிரதான காரணமாக இருந்த நான் நினைக்கிறேன் SSDO அமைப்பினுடைய தலைவர் உட்பட நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த இடத்திலே நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்ததற்காக நன்றி. அந்த போது மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வில் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன் என்ற உணர்வை நான் உணர்கின்றேன். உண்மையில் இவ்வாறான ஒரு நிகழ்வு மாணவர்களுக்கு மத்தியில் நடத்தப்பட வேண்டும். மாணவர்கள் மனித உரிமை என்றால் என்ன, தங்களது உரிமைகளை எவ்வாறு நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற விடயங்கள் எல்லாம் உண்மையில் அறிந்திருக்க வேண்டும். இவ்வாறான ஒரு சூழல் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியின் உச்சகட்டத்தில் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் மாணவர்களை விட்டும், குறிப்பாக சொல்ல போனால் நம் அனைவரை விட்டும் மிச்சம் தூரமாக சென்றிருக்கின்ற ஒரு விடயம்தான் இந்த வாசிப்பு என்ற துறை. நாங்கள் நூல்களையோ அல்லது பத்திரிகைகளையோ வேறு முக்கியமான வரலாற்று நூல்களையோ அல்லது நாவல்களையோ அல்லது சிறுகதைகளையோ வாசிக்கின்ற ஒரு நிலை இன்றைக்கு மிக மிக அரிதாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு காலத்தில் நாங்கள் சிறுவர்களாக இருந்த போது வாசிய சாலைகளை பாடசாலை முடிந்ததும் வாசிய சாலைகளை தேடி சென்று வாசிப்பதும் அங்கு இருக்கின்ற நூல்களை பெற்று வந்து வாசிக்கின்ற ஒரு நிலை இன்றைக்கு இருக்கின்ற மாணவர்களுக்கு மத்தியில் நான் நினைக்கின்றேன் ஒரு வீதம் கூட அவ்வாறான மாணவர்களை கண்டுகொள்வது மிக மிக அரிதாகும். உண்மையில் வாசிப்பு ஒரு மனிதனை முழு மனிதனாக சொல்வார்கள்.
வாசிப்பதை இன்றைக்கு விட்டால் வாசிப்பதற்கு ஏற்ற வகையிலான தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்திருந்தாலும் கூட அதை நாங்கள் சரியாக பயன்படுத்துகிறோமா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. செய்தியாளர் சாதிக் அகமது தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் SKTV First உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.